நான் உயிர் வாழ வேண்டும். யாருக்காக இந்த உலகத்தில் நான் உயிர் வாழ வேண்டும்? உடன் பிறந்த அண்ணனை பிரிந்து விட்டெடுத்த தாய் தந்தை இழந்து யாருமற்ற அனாதையாகி இந்த உலகத்தில் இருக்கின்றேனே. இதற்கு மேற்பட்ட இந்த உலகத்தில் நான் உயிர் வாழவே கூடாது. அதோ தெரிகின்றது மலை உச்சி. அங்கு சென்று என்னுடைய உயிரை விட்டு விடுகின்றேன். அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, இப்பொழுது நமது அழகான கிராமத்திலே ஜம்பு மகா ரிஷியிலே காமாட்சி வேள்வியிலே பிறந்து 32 விருதுகளை பெற்று சிறப்போடு இந்த நாட்டை ஆண்ட வன்னியர் குல சத்திரியர்கள் சார்பாக இது ஐயா பாடல். நாடு நாடு தமிழ்நாடு ஐயா புகழ் நாடு நாடு தமிழ்நாடு ஐயா புகழ் அவரை போல அன்பு தலைவர் யாரு என்று நாடு நாடு தமிழ்நாடு ஐயா புகழ் பாடுதி. அவரை மறக்க தமிழ்நாடு ஐயா புகழ் இங்கே பாடுதி. எங்கள் சின்னையா டாக்டர் அன்புமணி தானடா, அவரை மறக்க மனதேதடா. நாடு நாடு தமிழ்நாடு ஐயா புகழ் இங்கே பாடுதி. பாட்டாளி மக்களுக்கு பாடுபட்ட தலைவரா அவர்தானே மோதிரன் குருதா. பாட்டாளி மக்களுக்கு பாடுபட்ட தலைவரா அவர்தானே மோதிரன் குருதா. மனிதானியம் அவர் சிந்தித்து பாரதா, மனிதானியம் அவர் சிந்தித்து பாரதா, மனிதானியம் அவர் சிந்தித்து பாரதா. இது மனமுருகும் என் அன்பு தலைவன் மாவீரன் குரு தானடா. நாடு நாடு தமிழ்நாடு ஐயா புகழ் இங்கே பாடுதி. ஐயா
கொல்லடா மனதானியம் அவர் மனதில் எழுதி கொல்லடா இது மனபுருகோ எங்கள் அன்பு தலைவர் ஐயா ராமதாஸ் அடடா அவரை மறக்க மனம் நாடி நாடி தானி நாடினி நாங்கள் ஐயா புகழியே பாடினி அப்படிப்பட்ட பாட்டாளி மக்களுக்காகவும் பண்டிய குலத்தின் குத்து விளக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பு தலைவர் ஐயா மருத்துவர் ஐயா அவர்களுக்கும் சின்னையா அன்புமணி அவர்களுக்கும் வன்னிய குலத்துக்காகவே பாடுபட்டு காலமெல்லாம் உழைத்து உயர்நித்து மாவீரன் குரு என்னாலுமே மறக்க முடியாது. இருந்தாலும் என் அன்பு தங்கையை பிரிந்த வேதனையால் வேதனையோடு வருகின்றேன். என் தங்கை இல்லாத இந்த உலகத்தில் வாழக்கூடாது. என்ன இது? யாரோ ஒரு பெண் அழுது கொண்டே மலமுச்சிக்கு செல்கின்றாளே, பாவம் யார் பெற்ற மகளோ தெரியவில்லை. எப்படியாகிலும் அந்த பெண்ணை காப்பாற்றியே ஆக வேண்டும். அம்மா போகாதீங்க, நில்லுங்க. அந்த பெண்ணை காப்பாற்ற முடியாது. என் தங்கச்சிதான் யாரால காப்பாற்ற முடியல. அந்த மங்கையாவது காப்பாற்றிக்கிட்டு எதற்காக இந்த உலகத்தில் உயிர் வாழ வேண்டும்? அன்பார்ந்த நாடக கலா ரசிகர்களே, இந்த அழகான நேரத்திலே
அருகாமையில் இருக்கக்கூடிய பொன்பாடி கிராமத்தை சேர்ந்த அன்பு உள்ளம் கொண்ட ஐயா அவர்கள் நன்றி நன்றி எனக்காக ரூபாய் 100 ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். மனமார்ந்த நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி கேட்டுப்பட்டுருச்சு. என்னுடைய உயிரை நான் மட்டும் வராமல் இருந்தால் இந்நேரம் இந்த பெண்ணின் உயிரை பரிபாலிக்குமே. அம்மா எதற்காகமா சாக துணிக்கிறீங்க? இந்த உலகத்தில் நான் வாழ பிறந்தவரல்ல, நான் சாகத்தான் பிறந்தவன். சாக பிறந்தவரா? அம்மா துன்பத்தை கண்டு ஒவ்வொருவரும் இருந்து விட்டால் இந்த உலகத்துல யாருமே உயிரோடு வாழ முடியாதுமா. நீங்கள் யார் என்று உண்மையை உரைத்தால் ஏதோ என்னால முடிஞ்ச உதவி உனக்கு செய்யலாமா? ஒரு நாட்டு இளவரசிக்கு இதை தெரிகின்றதே மகேந்திரனோட நாடு. அந்த மகேந்திரனோட நாட்டில் பாவி நீயாதாக என்னை காப்பாற்ற வேண்டும். யாருடைய முகத்தை பார்க்க கூடாது, யாருடைய முகத்தில் விதிக்க கூடாது என்று நினைத்துக் கொண்டிருந்தேனோ நீ என்னை காப்பாற்ற வேண்டுமா? உண்மையான நாள் தான் என்னுடைய வாழ்க்கையை இழந்தது. பாவி பாவி பாவியா பாவி ஏமா தெரியுமா? நீங்களாவது அவளுக்கு குத்தி போய் மென்டல் ஆயிட்டாங்க. இல்ல மென்டல் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சாக போனவங்களை காப்பாத்தினாலும் நீ பாவி. ஏய் முன்ன சொல்லி குற்றம் இல்லடி. இன்னைக்கு நாடே அப்படிதான் இருக்குது. நல்லதை சொன்னா நல்லதை செஞ்சா எவன் ஏத்துக்கிறான்? முள்ள மாதிரி முடிச்சவைக்கு திரும்ப பண்ணுவதான் காலமா இருக்குது. நாட்டுல நல்லவங்க இருக்காங்க. காலமே கிடையாது. வேண்டாம் நீ கெட்டவன், நீ கெட்டவன், நீ கெட்டவன், நீ கெட்டவன் தான். உண்மையை கேட்டா கெட்டவன் தான் நீ. ஆமா நியாயத்தை பேசினா கெட்டவன் தான். என்ன பாவி தயவந்திக்கு நட்டு பாம்பே உண்மையை நான் காப்பாற்றிருக்கிறோம். நாட்டில் எத்தனையோ ஏழை எளிய மக்கள் வாழ வழியில தவித்துக் கொண்டிருக்காங்க. அவர்களால் காப்பாற்றாமல் இந்த பட்டுப்பாவியை காப்பாற்ற நினைக்கும் போது என் மனமானதை வெடிக்குதடி. என்னால உனக்கு எந்த நிலையா காரணமா? முன்பொரு சமயத்திலேயே என் நாட்டமைச்சர் கருணாகம் உன்னுடைய தங்கையை கற்பழித்து கொலை செய்து விட்டான் என்று அன்று நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்து என்னுடைய தந்தையிடத்தில் நீதி கேட்டாய். என் தந்தை சரியான நீதி வழங்கவில்லை என்று இந்த ஏழை என்னுடைய குடும்பத்திற்கு நீ பெருத்த சாபத்தை தந்து விட்டேன். நீ கொடுத்த சாபம் உண்மையாக பறித்து விட்டது. அது மட்டுமா, செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிக்கின்றேன். இந்நாட்டு அமைச்சர் கருணாகம் சூழ்ச்சி செய்து பால் விஷயங்களது என்னுடைய தந்தையை சாகரித்திருக்கார். நான் தான் கொலைகாரி என்று என் மீது பழி சுமத்தி விட்டானே. அனைத்திற்கும் காரணம் யார்? இந்த ஏழை. நீ கொடுத்த சாபத்தினால் என் குடும்பமே சின்ன பின்னமாக பிரிந்துவிட்டது. எங்களுடைய தந்தை எங்களை விட்டு பிரிந்து சென்று விட்டார். என்னுடைய வாழ்க்கையே அழிந்து விட்டதா. பாவி பாவி. அப்போட பாவி தானே சொல்றாங்க. நல்ல வார்த்தையே வராது உங்க வாயில. காலையில பாவி பாவி சொல்லுற பாவம். இருந்தாலும் ஒரு பெண்மணி வாழ்க்கையை நினைக்கும் போது மனசுக்கு வேதனையாகத்தான் இருக்கின்றது. நான் கொடுத்த சாபத்தால் ஒரு பெண்ணுக்கு இந்த நிலையா? இதை நினைக்கும் போதே மனசு எனக்கு வருத்தமா தான் இருக்குது. இருந்தாலும் முடிவா என்னதான் சொல்ல வரீங்க? என்ன சொல்ல வரீங்க? பாருங்க, சாக போன என்னை காப்பாற்றி எனக்கு மறுவாழ்வு நீங்க கொடுத்துட்டீங்க. உண்மைதான். அதனால இனி முதல் கொண்டு என் உடல் பொருள் ஆவி எனக்கும் ஏன் என் வாழ்வை உனக்காக என் தங்கை இல்லாத நமத்தில் வாழக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தேன். ஆனால் உன்னை பார்த்ததும் இந்த மண்ணில் சிறிது காலம் வாழ வேண்டும் என்று ஆசை வந்துவிட்டது. இப்படிப்பட்ட அழகு தேவதை எனக்கு துணையாக கிடைக்க இந்த சில்லன வீச மெல்லிய இவ்வளவு நேரம் என்ன பாவி பாவின்னு சொல்லிட்டு இப்ப இப்படி கண்ணி மகேஸ்வரி அந்த ஓட்ட பல்ல என்னமோ சொல்றான். உன்னை பார்க்கும்போது என் மனதுக்கு எப்படி தோணுது தெரியுமா? கண்ணி மகேஸ்வரி, கண்ணி இந்த சில்லன வீச மெல்லிய காற்றில் உன்னை விட்டு பிரிவதற்கே மனம் வரவில்லை. மகேஸ்வரி, என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை பேரும் என்னடி எனக்கு சொல்லடி எனக்கு சொல்லடி
தினமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை விஷயம் என்னடி எனக்கு சொல்லடி சொந்தம் பந்தம் பெண்ணை நாளாற்றும் சொர்க்கம் சொர்க்கம் என்று சீராட்ட வளரும் சொந்தம் பந்தம் என்னை தாளாற்றும் தருணம் சொர்க்கம் சொர்க்கம் என்று சீராட்ட வரணும் பொன்னி பொன்னி நதியில் நீராட்ட வரணும் என்னை என்னை பொன்னியாக வரணும் மனது காணாத மந்திர மாயத்தை கொண்டு தானாக தந்துவிடு என் மனது தீயாக்கும் மந்திர மாயத்தை கொண்டு தானாக தந்துவிடு அன்பே ஓடிவா அன்பால் கூடவா அன்பே ஓடிவா அன்பால் கூடவா ஓ பைங்கிலி தினமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை விஷயம் சொல்லடி விஷயம் என்னடி மஞ்சள் மஞ்சள் முகம் பொன்னான மலரே ஊஞ்சல் ஊஞ்சல் மஞ்சள் தாளாட்டும் நிலவே மஞ்சள் மஞ்சள் முகம் பொன்னான மலரே ஊஞ்சல் ஊஞ்சல் மஞ்சள் தாளாட்டும் நிலவே கண்ணில் கண்ணில் என்னை சீராட்டும் நிலவே என்னில் என்றும் நீ ஆடும் நிலவே உள்ளடங்காத கத்திய காலை சுந்தரியே அக்கரையும் இக்கரையும் கடந்த தண்ணீரை கட்டியான கட்டி வச்ச சுந்தரியே என்னில் நீயது உன்னில் நானது என்னில் நீயது உன்னில் நானது தினமும் என்னை தொட்டு அள்ளி கொண்ட மங்கை ஓடிவா 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 இப்படியே ஆடி பாடிக்கொள்ள நேரம் போவதே தெரியாது இந்த இடம் சரியில்லை அடுத்த இடம் போலாம் ஓடிவா ஓடிவா அன்றொரு நாள் மாபெரும் சபையில் இருவருக்கு கள்ள காதல் சும்மா புரிந்து விட்டேனே இன்று அது நிஜமாகி விட்டதே இதை தெரிய விடலாமா விட மாட்டேன் சந்திக்கிறேன் இளவரசரை சும்மாட்டு தலை மேல தண்ணி கூட தான் இருக்கும் அம்மாவும் இடுப்பு மேலே அப்ப கூட நான் இருப்பேன் அம்மாவும் மடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா அப்படியே செத்திடலாம் இந்த சுகம் போதும் அம்மா
மூன்றெழுத்து மந்திரமே அம்மா அம்மா பொல்லாத ஊருக்குள்ளே நான் வாழ வேண்டும் என்று அம்மானு தினத்தோறும் சோழவட சொல்லி வளர்த்த அம்மாவும் மடி மேல தலை சாய்க்க வேணும் அம்மா அப்படியே செத்திடலாம் அந்த சுகம் போதும் அம்மா சிப்பிக்குள்ளே முத்தை போலி என்ன வைத்து காத்தவழி அப்புறாணி மனத்தை வைத்து அங்கமெல்ல பூர்த்தவழி தாயின் முகத்தை நான் பார்க்க முடியாத பாவியாகி என் தந்தை இறந்து விட்டால் என் தந்தை இறந்த சொற்கத்தால் என் தாயும் இறைவிட்டு பிரிந்து விட்டார்களா? அது மட்டுமல்ல உன் தங்கை அடித்து அரவங்காட்டுக்கு அனுப்ப சொன்னையே இன்னும் இறக்கவில்லையா? அரவங்காட்டில் இருவரும் சந்தோஷமாக இருக்கிறார்கள். இதோ வா, என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மஞ்சள் மஞ்சள் அமைச்சரே, அந்த படுபாவி இறந்து விட்டால் என்று பார்த்தால் அரவங்காட்டிலே சந்தோஷமாக ஆடி மாறி கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது அரவங்காடு செல்கின்றே அவர்கள் இருவரையும் நான் கொண்டு விட்டு வருகின்றேன். இப்போது என் நாட்டை நான் தான் ஆட்சி செய்து வருகிறேன். நானும் சென்று விட்டால் என் நாட்டை ஆள்வதற்கு ஒருவர் என் நாட்டில் யாரை ஒப்பிட்டு பார்த்தாலும் நீதான் ஐயாது. நான் சென்றவர்களை கொன்று நான் வென்று வரும் வரைக்கும் என் நாட்டை சீரம் சிறப்பாக இளவரசன் இப்போது அரவங்காடு செல்கிறான். கொடிய விலங்குகளால் காற்றிலே அழிய போகிறார். இனிமேல கொண்டு இந்த நாட்டுக்கு நானே மன்னன். வருகிற வெள்ளிக்கிழமை எனக்கு மணிமுடி சுட்டு விழா நடக்க போயிருக்கு.